9வது ஸ்லோகம். சா வேகேன அபிபதிதா காதயந்தி மகாசுரான் சைன்யே தத்ர சுராரீணாம் அபட்சயத தத்பலம். சா வேகேனாபிபதிதா காதயந்தி மகாசுரான் சைன்யே தத்ர சுராரீணாம் அபட்சயத தத்பலம். சா அந்த பத்ரகாளி அதிவேகமா ஓடி வர அசுர சைன்யங்களில் இருக்கிற அசுரர்களை தள்ளி கீழே போட்டுட்டு தேவர்களோடு சத்ருக்களாயிருக்கிற அசுர சைன்யத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டான், வாயில போட்டுண்டு. வேகேன அபிபதிதா வேகமா நேர்ல போயிட்டு நேருக்கு நேர மகாசுரான் காதயந்தி அந்த மகா அசுரர்களை அடிச்சு கீழே போட்டு தத்ர சைன்யே அந்த சைன்யத்துல சுராரீணாம் சுர அரீணாம் தேவர்களோடு சத்ருக்களாயிருக்கிற அசுரர்களோடு தத்பலம் அபட்சயதா அந்த ஃபேமஸா இருக்கிற சைன்யத்தை சாப்பிட்டா. காளிதேவி வேகமா அசுரர்களை அடிச்சு கீழே போட்டு தேவர்களோடு சத்ருக்களாயிருக்கிற அந்த அசுரர்களை எல்லாம் வாயில போட்டு சாப்பிட்டுட்டா. 10வது ஸ்லோகம். பார்ஷ்ணி கிராஹாங்குஷக்ரா ஹீயோதகண்டா சமன்விதான். பார்ஷ்ணிக்ராஹாங்குஷக்ராஹீயோதகண்டா சமன்விதான் சமாதாய ஏகஹஸ்தேன முகே சிக்ஷேப வாரணான். பார்ஷ்ணிக்ராஹாங்குஷக்ராஹீயோதகண்டா சமன்விதான் சமாதாயேகஹஸ்தேன முகே சிக்ஷேப வாரணான். ஆனையோடு பின்னால நடக்கிற ஆனைய மேய்க்கிறதுக்கு கையில தோட்டி வச்சுட்டு இருக்கிற படர்கள் அதே மாதிரி அந்த தோட்டி மணி இது எல்லாத்தோடு கூடிட்டும் தேவி ஆனைய தன்னோட வாய்க்குள்ள போட்டு முழுங்கினா. பார்ஷ்ணிக் கிராஹாங்குஷக்ரா பார்ஷ்ணிக்ராஹாங்குஷக்ராஹி யோதகண்டா சமன்விதான். ஆனையோடு பிருஷ்டபாகத்தை பின்புறத்தை காப்பாத்துற ஆனையோடு பூர்வ பாகத்துல நிக்கிற தோட்டிக்காரனோடு கூடிட்டும் அதே மாதிரி அந்த ஆனையோடு மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிற படனோடு கூடிட்டும் அதே மாதிரி
ആനയോട് രണ്ട് സൈഡിലെയും തൊങ്കി നിൽക്കുന്ന മണികളോടും കൂടിയിട്ട് വാരണാൻ அந்த ആനകളെ ഗജങ്ങളെ ഏകഹസ്തേന ഒരു കയ്യാലിയെ സമാധായ പിടിച്ച് ചുരുട്ടിണ്ട് മുഖേ ചിക്ഷേപ ദേവി തന്നോട് വായിക്കുള്ള പോട്ടുണ്ട அந்த കാളീദേവി ആനയോട് ஆனக்காரனோடு கூடிட்டும் ஆனை மேல உட்கார்ந்து இருக்கிற படனோடு கூடிட்டும் அதே மாதிரி அந்த ஆனையோடு காவல்காரனோடு கையில் இருக்கிற குச்சியோடு கூடிட்டும் ஆனையோடு மேல தொங்கிண்டு கிளுகிலான்னு கிளுக்கம் கொடுக்கிற அந்த மணியோடு கூடிட்டும் அந்த ஆனைகளை எல்லாம் ஒரு கையால பிடிச்சு சுருட்டி கூட்டி வாயில போட்டு சாப்பிட்டா. பார்ஷ்ணிகிராகன் அப்படின்னு சொன்னா ஆனையோடு பின்பக்கத்துல உக்காந்துண்டு ஆனைய அப்புறக்கி போ ஆனே இப்புறம் போ ஆனே அப்படின்னு ஆனைய விரட்டுறவன் ஆனைய பாதுகாக்கிறவன்னு சொல்லலாம் ஆனைக்காரன். அங்குஷகிராகி அப்படின்னா முன்னால நிக்கிற தோட்டிக்காரன் அவனோட கையில ஒரு குச்சி இருக்கும் அந்த குச்சியை பார்த்து ஆனைய பயமுறுத்துவன். கண்டா அப்படின்னா மணி. இது எல்லாத்தையுமா சேர்ந்து அம்பாள் ஒத்த கையால சுருட்டி கூட்டி வாயில போட்டு முழுங்குறா. 11வது ஸ்லோகம். ததா ஏவ யோதம் துரகைஹி ரதம் சாரதினா சஹ நிச்சிப்ய வக்த்ரே தசனைஹி சர்வயந்தி அதிபைரவம். ததைவ யோதம் துரகைரதம் சாரதினா சஹ நிச்சிப்ய வக்த்ரே தசனை சர்வயந்தி அதிபைரவம். அதே மாதிரியே ததா ஏவா அதே மாதிரியே யுத்த பிராக்டிஸ் கிடைச்ச குதிரைகளோடு கூடிட்டும் குதிரையை மேய்க்கிற சாரதியோடு கூடிட்டும் ரதத்தை தேவி வாயில எடுத்து போட்டுண்டு நன்னா சவச்சு சாப்பிட்டா. ததா ஏவா அதே மாதிரியே யோதம் துரகைஹி அஸ்வாரூடன குதிரைகளோடு கூடிட்டு அந்த குதிரை மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிற படன குதிரைகளோடு கூடிட்டு ரதம் சாரதினா சஹா தேரோற்ற அந்த ரதத்தை சாரதியோடு கூடிட்டு வக்த்ரே நிக்ஷிப்யா வாயில போட்டுண்டு தசனைஹி பல்லுகளால அதிபைரவம் பயமுறுத்துற மாதிரி சர்வயந்தி நல்லா சவச்சு அரைச்சு சாப்பிட்டா கருமுறான்னு முறுக்கு திங்குற மாதிரி. ஆனைகளை எப்படி ஆக்குமோ ஆனைக்காரனோடு கூடிட்டும் ஆனையோடு மேல உட்கார்ந்து இருக்கிற படனோடு கூடிட்டும் தேவி சாப்பிட்டது. அதே மாதிரி குதிரைகளை குதிரை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற படனோடு கூடிட்டும் அதே மாதிரி குதிரைகளை பூட்டிண்டு இருக்கிற அந்த ரதத்தை இழுக்கிறது குதிரைகளாக்குமே அந்த ரதத்தோடு கூட்டிட்டு குதிரைகளையும் குதிரைக்காரனையும் எல்லாம் வாயில போட்டுண்டு கருமுறா கருமுறான்னு தின்னா தேவி. 12வது ஸ்லோகம். ஏகம் ஜக்ராஹ கேசேஷு கிரீவாயாம் அத ச அபரம் பாதேன ஆக்ரம்ய ச ஏவ அன்யம் உரசா அன்யம் அபோதயத். ஏகம் ஜக்ராஹ கேசேஷு கிரீவாயாமதஜாபரம் பாதேனாக்ரம்ய ചൈവാന്യമുരസാന്യമബോധയത്. ഒരസുരനെ തലമുടിക്ക് പിടിച്ച് ചുഴറ്റി എറിഞ്ചാ ദേവി
ಇನ್ನೊരു അസുരനെ കഴുത്ത് നെക്കിക്കൊന്ന, ಇನ್ನൊരു അസുരനെ കാലാല ചവിട്ടിക്കൊന്ന, ಇನ್ನൊരു അസുരനെ നെഞ്ചാല നെക്കിക്കൊന്ന. ഏകം കേശേഷു ജഗ്രാഹ, ഒരസുരനെ തലമുടിയിലെ പിടിച്ച്, അത് അപരം ച, ಇನ್ನൊരു അസുരനെ ഗ്രീവായാമന്യം കഴുത്തിലെ പിടിച്ച് നെക്കിയും, ಇನ್ನൊരു അസുരനെ പാദേന ഏവാക്രമ്യ കാലാല ചവിട്ടിയും, അന്യം ಇನ್ನൊരുത്തനെ ഉരസ മാറിടത്താല്, ഉരസാച്ച അബോധയത് മാറിടത്താല് നെക്കിക്കൊന്ന. ആനൈ കുതിരൈ തേര് ഇതെല്ലാം தேவி நசிப்பிச்சுட்டா. அதுக்கப்புறமா காலாள்படைகளை தேவி எப்படி நிகிரகிச்சா அப்படிங்கிறதையாக்குமே இங்க வர்ணனை பண்ணப்படுறது. அந்த காளி தேவி ஒரு அசுரனை அடிக்கிறதுக்கு ஆயிட்டு கையை தூக்கி வீசி തലമുടിയിലെ പിടിച്ച് വട്ടപ്പാലം കറക്കി വീശി കൊന്ന. இன்னொருத்தனை കൊല്ലർത്തുകായിട്ട് കഴുത്തിലെ പിടിച്ച് നെക്കി കൊന്ന. அதுக்கப்புறமா வேறொரு அசுரனை காலால ചവിട്ടിയും കൊന്ന. இன்னொரு அசுரனை മാറിടത്താല നെക്കിയും കൊന്ന. பொடிச்சு കളஞ்சா அப்படின்னு அர்த்தம். அபோதையல் அப்படின்னாக்கா பொடிச்சு കളஞ்சா, அசுரனை பொடி பொடியாக்கினா. 13வது ஸ்லோகம். தைஹி முக்தானி ச சஸ்திராணி மகாஸ்திராணி ததா அசுரைஹி முகேன ஜக்ராஹ ருஷா தசனைஹி மதிதானி அபி தைர்முக்தானி ஜ சஸ்திராணி மகாஸ்திராணி ததாசுரைஹி முகேன ஜக்ராஹ ருஷா தசனைர்மதிதான்யபி. பெரிய பெரிய அசுரர்கள் உபயோகிக்கிற மகா அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் எல்லாம் தேவி கோபத்தோடு கூடிட்டு வாயை திறந்து அதெல்லாம் வாயில முழுங்கி கடிச்சு சவச்சு சாப்பிட்டா. தைஹி அசுரைஹி, அந்த சண்டமுண்டர்கள் அவ கூட வந்த அசுரர்கள் எல்லாரும் முக்தானி சஸ்திராணி தேவி மேல பிரயோகிச்ச எல்லா ஆயுதங்களையும் மகாஸ்திராணிஜா, அதே மாதிரி இந்த அசுரர்கள் பெரிய பெரிய பானங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கா, ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கா. ததா ருஷா, அப்படியே தேவி என்ன பண்ணினா கோபத்தோடு கூடிட்டு முகேன ஜக்ராஹா அதெல்லாம் வாயில போட்டுட்டா. ദശനൈഹി മദിതാനി അഭി, പല്ലുകളാല കടിച്ചു പൊട്ടിച്ച. ചണ്ടമുണ്ടാതി അസുരர்களால தேவி மேல பிரயோகிச்ச எல்லா ஆயுதங்களையும் பெரிய பெரிய பானங்களையும் கோபத்தோடு கூடிட்டு தேவி வாயில போட்டு பல்லுகளால கடிச்சு பொட்டிச்சா. பதினாலாவது ஸ்லோகம். பலினாம் தது பலம் சர்வம் அசுராணாம் மகாத்மனாம் மமர்த அபட்சயது ச அந்யான் அந்யாஞ்ச அதாடயது ததா பலினாம் தத் பலம் சர்வமசுராணாம் மகாத்மனாம் மமர்தாபட்சயத்
சாதாடயத்ததா. பலவான்மார்களாயிருக்கிற துஷ்டர்களாயிருக்கிற அந்த அசுரர்களோடு சைன்யத்தை அத்தனையையும் தேவி அடிச்சா. ஒரு சிலவாளை சாப்பிட்டா, ஒரு சிலவாளை அடிச்சு கொன்னான். மகாத்மனாம் பெரிய தேகத்தோடு கூடி இருக்கிற, பலினாம் பலசாலிகளாயிருக்கிற, அசுரானாம் தத்பலம் சர்வம் அசுரர்களோடு அந்த எல்லா சைன்யத்தையும் மமர்தா அடிச்சா தேவி, மர்திச்சா. அந்யான் அபட்சயச்சா வேற சிலவாளை சாப்பிட்டா. ததா அந்யான் அப்படியே வேற சிலவாளை அதாடயச்சா அடிக்கவும் செஞ்சா. துஷ்டர்களாயிருக்கிற, பலம் ஜாஸ்தியாயிருக்கிற சண்டமுண்ட அசுரர்களும் அவளோடு கூட வந்தவாளும் அந்த அசுர சைன்யத்தை எல்லாம் ஆனப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாள்படை இப்படின்னு சதுரங்கப்படையோடு கூடி வந்த அத்தனை பேரையும் தேவி அடிச்சு பொடிச்சு சாப்பிட்டுட்டான். 15வது ஸ்லோகம். அசினா நிகதாக கேச்சித் கேச்சித் கட்வாங்கதாடிதாக ஜக்முஹு விநாசம் அசுராஹ தந்தாக்ராபிஹதாஹ ததா. அசினா நிஹதா கேச்சித் கேச்சித் கட்வாங்கதாடிதாஹ ஜக்முர்விநாசமசுரா தந்தாக்ராபிஹதாஸ்ததா. தேவி சிலவாளை வாளால வெட்டினா, ஒரு சிலவாளை கட்வாங்கம் அப்படிங்கிற ஆயுதத்தால அடிச்சா, ஒரு சிலவாளை பல்லோடு ஷார்ப்பா இருக்கிற அந்த கடியால கொன்னா. கேச்சித் அசுராக ஒரு சில அசுரர்கள், அசினா நிகதாக வாளால வெட்டி போடப்பட்ட, கேச்சித் கட்வாங்கதாடிதாக ஒரு சிலவா கட்வாங்கத்தால அடிக்கப்பட்ட வாளாயிட்டா. ததா அதே மாதிரியே ஒரு சிலவா தந்தாக்ராபிஹதாக பல்லுகளோடு ஷார்ப்பா இருக்கிற பாகத்தால கடிக்கப்பட்டவாளாயிட்டு விநாசம் ஜக்முஹு நாசத்தை பிராபிச்சா. 6வது ஸ்லோகம். க்ஷணேன தத்பலம் சர்வம் அசுராணாம் நிபாதிதம் திருஷ்ட்வா சண்டஹ அபிதுத்ராவ தாம் காளீம் அதிபீஷணாம். க்ஷணேன தத்பலம் சர்வமசுராணாம் நிபாதிதம் திருஷ்ட்வா சண்டோபிதுத்ராவ தாம் காளீம் அதிபீஷணாம். அசுரர்களோட சைன்யம் முழுவன் தேவி ஒரு நொடி இடையில கொன்னு குமிச்சு போட்டிருக்கிறத பார்த்துட்டு சைன்யாதிபதியா வந்திருந்த சண்டன் பயமுறுத்துற ரூபத்தோடு கூடி இருக்கிற தேவிய நோக்கி போன. க்ஷணேன நொடி நேரத்துல அசுராணாம் தத்பலம் சர்வம் அசுரர்களோட அந்த சைன்யத்தை முழுவன் நிபாதிதாம் திருஷ்டுவா இல்லாம பண்ணினத பார்த்துட்டு சண்டஹா சண்டன் அப்படிங்கிற அந்த அசுரன் அதிபீஷணாம் தாம் காளீம் அதிபயங்கரியா காட்சியளிக்கிற அந்த தேவிய பார்த்துட்டு அபிதுத்ராவா தேவிக்கு நேர ஓடினான். தேவியோடு முன்னால ஓடி வந்தான்.
17வது ஸ்லோகம். சரவர்ஷைஹி மகாபீமைஹி பீமாட்சீம் தாம் மகாசுரஹ சாதயாமாச சக்ரைஹி ச முண்டஹ क्षिप्तैहि सहस्रशः शरवर्षैर्महाभीमैर्भीमाक्षीं तां महासुरा चादयामास चक्रैश्च मुण्डक्षिप्तैः सहस्रशः. கோபத்தால கண்கள் பெருசா இருந்தது தேவிக்கு. அப்படி இருக்கிற தேவியோடு நேர பெரிய அசுரனா இருக்கிற சண்டன் நிறைய சரங்களை வர்ஷிச்சான். இந்த சரவர்ஷத்தால தேவிய பார்க்க முடியாத அளவுக்கு மூடினான். முண்டன் அப்படிங்கிற மகாசுரனும் நிறைய சக்கரங்களை அனுப்பினான். இந்த சக்கர வருஷத்தால தேவிய பார்க்கவே முடியலை. மகாசுரஹா சண்ட மகாசுரன் மகாபீமைஹி அதிகோரங்களா இருக்கிற சரவர்ஷைஹி சரவர்ஷங்களால மழை மாதிரி அம்பு எய்தான். முண்டகா முண்டன் சகசிரசகா சிப்தைஹி நிறைய தடவை அனுப்பப்பட்ட சக்கரைஹி சக்கராயுதங்களாலேயும் பீமாட்சீம் தாம் சாதயாமாசா பயங்கர கண்கள் இருக்கிற அந்த காளிகாதேவிய மூடின. சண்டமகாசுரன் அதிகோரங்களா இருக்கிற சரவர்ஷங்களால மழை மாதிரி சரங்களை அனுப்பியும் முண்டன் நிறைய சக்கராயுதங்களாலையும் பயங்கரமா காட்சியளிக்கிற கண்களோடு கூடி இருக்கிற அந்த காளிய மூடினான். சண்டன் காளியோடு நேரம் ஓடி போனானே இன்னிட்டு என்னவாக்கம் பண்ணினான் அப்படிங்கிறதையாக்கும் இங்க சொன்னது. முண்டக்ஷிப்தைஹி அப்படின்னாக்கா சிரசுகளை முறிக்கிற சக்கரங்களால அப்படின்னு அர்த்தம். பெரிய அசுரனாயிருக்கிற சண்டன் அதிகோரங்களாயிருக்கிற சரங்களாலையும் சிரசுகளை முறிக்கிற சக்கராயுதத்தாலையும் காளிகாதேவிய மூடினான். சண்டனும் முண்டனும் ட்வின்ஸாக்கும். ரெண்டு பேரும் ஒரு செயலை ஒட்டுக்கத்தான் செய்வான். அதனால சண்டன் தேவிக்கு முன்னால ஓடினான் அப்படின்னாக்கா பின்னால முண்டனும் ஓடினான் தான் அர்த்தம். அப்ப சண்டனும் முண்டனுமா சேர்ந்துண்டாக்கும் தேவி கிட்ட சண்டை போட்டா. 18வது ஸ்லோகம். தானி சக்கராணி அநேகானி விஷமானானி தன்முகம். பபூஹு யதா அர்க்கபிம்பானி சுபஹுனி கனோதரம் தானி சக்ராண்யநேகானி விஷமானானி தன்முகம் பபுர்யதார்க்கபிம்பானி சுபஹுனி கனோதரம். பபுஹு யதா அர்க்கபிம்பானி பபுர்யதார்க்கபிம்பானி சுபஹூனி கனோதரம்.
முண்டன் பிரயோகிச்ச சக்கரங்கள் சூரியனை மாதிரி தேஜஸ் இருக்கிறவையா இருந்தது. தேவியோட கலராகட்டும் கார்மேக மாதிரி கரிநீல கலர் இருக்கிறதும். தேவியோட வாய்க்குள்ள ஏறி போற சக்கரத்தை பார்த்தானா கார்மேகங்களுக்கு நடுவுல நிக்கிற சூரியனை மாதிரி ஜொலிச்சு நின்னது. தானி அநேகானி சக்கராணி, நிறைய நிறைய எண்ணிக்கை இருக்கிற சக்கராயுதங்கள் தன்முகம் விஷமானானி தேவியோடு வாய்க்குள்ள பிரவேசனம் பண்ணிட்டு கனோதரம் மேகத்துக்கு நடுவுல பிரவேசனம் பண்ணி இருக்கிற சுபகுனி எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு, எண்ண முடியாத அளவுக்கு, எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு அர்க்கபிம்பானி எதாபபு சூரிய மண்டலங்கள் மாதிரி அது ஜொலிச்சு நின்னுது. நிறைய நிறைய சூரியர்கள், எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு சூரியர்கள் தேவியோடு வாய்க்குள்ள போறா மாதிரி தோணித்து. நிறைய நிறைய சக்கராயுதங்கள் தேவியோடு வாய்க்குள்ள பிரவேசனம் பண்ணிட்டே அதெல்லாம் நிறைய நிறைய சூரிய மண்டலங்கள் மாதிரி ஜொலிச்சு நின்னுது.